ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வெயிட் லாஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஒரு 3 மாதமாக வெயிட் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜனவரியில் ஆரம்பித்த இந்த வெயிட் லாஸ் வந்து இப்போ மார்ச் வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 3 மாதத்தில் நான் எவ்வளோ வெயிட் வந்து குறைச்சேன், எப்படி எல்லாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன், இதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன், எப்படி வெயிட்டை குறைக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசி வந்து வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ வெயிட் வந்து குறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்கள் கூட பேசிக்கிட்டே அப்படியே விளாக்குள்ளே போகலாமா? நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 73 கேஜிஸ் கிட்டே இருந்ததுங்க. அப்போ நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு 2 மனசு இருந்தது. நம்மளால் குறைக்க முடியுமா, இல்லை பாதியிலேயே விட்டுருவோமா அப்படின்னு 2 மனசு இருந்தது. நம்ம வெயிட்டை குறைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடியே நான் ஒரு 2-3 டைம் வெயிட்டை குறைச்சிருக்கேன். திரும்ப சாப்பிட்டு திரும்ப வெயிட் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். பட் இந்த டைம் நான் வந்து டிசைட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, வெயிட்டை வந்து கண்டிப்பாக குறைச்சி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நான் வந்து மனசில் வந்து ஆணித்தரமாக ஒரு முடிவு எடுத்திருந்தேன். ஸோ இப்போ இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 73லேருந்து 66 வந்து வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில் என்னோடய வெயிட்டை நான் வெயிட் மிஷினில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே வினிதா, நீ ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு மனநிலையில் ஆரம்பித்த, இப்போ பரவாயில்ல ஒரு 7 கிலோ பக்கம் உன்னால் குறைக்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. பட் என்னோடய வெயிட்டு வந்து எவ்வளோ குறைக்கணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா 65க்கு கீழே கொண்டு வரணும்னு தான் நான் டிசைட் பண்ணேன். அதாவது ரொம்ப வெயிட் குறைச்சி ரொம்ப ஸ்லிம் ஆகணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது 73ன்றது என்னோடய ஹைட்டுக்கு இது ரொம்ப அதிகமான வெயிட்டு. ஒரு 65க்கு கீழே கொண்டு வந்துட்டோன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வீட்டு வேலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நமக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 மாதத்தில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வருவேன் அப்படின்னு நான் நினைக்கல. ரொம்ப ஸ்லோவாக தான் நான் பண்ணேன். ரொம்ப ரிகரஸாக வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, ரொம்ப சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிலாம் இல்லை. டயட் ஃபுட்டு அப்படி 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். பட் இடையிலலாம் அந்த சீட் மாதிரியும் நான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சதையும் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் வெளியில் ஹோட்டல் போகும்போது பிள்ளைங்களோட வெளியில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, இது இப்போ ரம்ஜானுக்குலாம் ஸ்ட்ரீட் ஃபுட் நிறையா ப்ரௌனி நாட்டில் போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போகும்போது கொஞ்சம் சாப்பிடுவேன். பட் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சாப்பிட மாட்டேன். அப்படியே பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்னோடய பாடியில் எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஆர்ம்ஸ் தான். என்னோடய ஹேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து எப்படின்னா எங்கள் அம்மாவோட ஜீன், எங்கள் அம்மாவோட பாடி தான் எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் தம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணோன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த ஃபிட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் இப்போ நான் தொப்பை, அந்த இடுப்பு பகுதி அதெல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு இப்போ எனக்கு வீடியோவில் பார்க்கும்போதே. பட் ஆர்ம்ஸ் கையில் உள்ளதை மட்டும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்னுமே கொஞ்சம் வெயிட் வந்து குறைக்கணும். ரொம்ப குறைச்சிட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு மீடியமாக குறைச்சிருக்கேன். இன்னும் என்னால் எவ்வளோ முடியுமோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ என்னை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. மந்த்லி 1 கிலோ இல்லைனா 2 கிலோ இந்த மாதிரி நமக்கே தெரியும்ல நம்மளால் இவ்வளோ குறைக்க முடியும்னு. நான் வந்து 2 கிலோ குறைக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி இது பண்ணேன். அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ நான் 3 மாதத்தில் 7 கிலோ குறைச்சிருக்கேன். கூடவே குறைச்சிருக்கேன். 1 கிலோ எக்ஸ்ட்ராவே குறைச்சிருக்கேன். 3 மாதத்துக்கு 2 கிலோன்னு நம்ம வச்சுருந்தோம்னா 6 கிலோ தான். பட் நான் எக்ஸ்ட்ராவே வந்து குறைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டார்கெட் வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா சிக்கன், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு, கேரட்டு, கீரை, இது 4 தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, அந்த பச்சை பயிறு, அதை ஊற வச்சு அதை முளைக்கட்டி வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டாலே அது முளைக்கட்டி வந்து வந்துடும். அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அதே மாதிரி இன்றைக்கி பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப சிம்பிள் தான். நமக்குன்னு ரொம்ப டைம் எடுத்து பண்ணுற மாதிரிலாம் இல்லை. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தனியாகவும் எனக்கு தனியாகவும் எடுத்திருக்கேன். இப்போ குக் பண்ணிகிட்ருக்கிறது பசங்களுக்கு. சிக்கனில் கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் இல்லைன்னா நெய் போட்டு அதில் அப்படியே குக் பண்ண வேண்டியதான். அப்படியே போட்டு என் பசங்களுக்கு காரம் அதிகமாக சேர்த்தா பிடிக்காது, அதனால தான் அவங்களுக்கு வந்து அப்படி பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து சிக்கன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். சிக்கனில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே போட்டு வச்சுருக்கேன்.
அப்படி வேக வச்சு சாப்பிடும்போது நமக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். நமக்கு வந்து நிறையா அதில் வந்துட்டு மசாலாவும் ஆட் பண்ணாத மாதிரி இருக்கும். நெய்யோ பட்டரோ ஆயில் சேர்க்காத மாதிரி இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிடுங்க சிக்கனை. ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சும்மா நார்மலாக உப்பு கறி மாதிரி போட்டு சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு அந்த சிக்கனை வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம். பட் எனக்கு ஆயில் வேணான்றனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகு கீரை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டேன். ஃபைபருக்கு வந்து இன்றைக்கி வந்து கீரையும் கேரட்டும் தான் வந்து எடுத்திருக்கேன். ப்ரோட்டீனுக்காக சிக்கனும் அந்த ஸ்ப்ரவுட்ஸும் எடுத்திருக்கேன். காலையில் இப்படி தான் நான் சாப்பிடுவேன். மதியம் மட்டும்தான் நான் ரைஸ் வந்து எடுப்பேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு. நிறையா வந்து ரைஸ் வந்து எடுக்க மாட்டேன். ஈவினிங்காக அதே மாதிரி வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். ரைஸ் எடுக்காமல் மதியம் என்ன குக் பண்ணமோ அதில் மிச்சமாக இருக்கிறதையே வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக ஃபைபர் ரிச்சாக வந்து மாற்றிடுவேன். ஸோ அந்த கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து எனக்கேற்ற மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே மாற்றி நீங்களும் சாப்பிட்டு வந்து பாருங்கள். ஸோ பசங்களுக்காக அந்த சிக்கன் பண்ணியிருந்தேன்ல, அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டேன், கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டேன். பெப்பர் பொடி நிறையா போட்டுருவேன். அதனால் காரம் வந்து ஈக்குவலாக இருக்கும். மிளகாய் பொடியை விட பெப்பர் நல்லது தானே. அது எப்படி பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. என் பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சிக்கனில் இருந்த தண்ணியிலேயே வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நெய் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ நல்லா அதை கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அந்த பேன்லேயே சிம்லேயே போட்டு குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு மிளகு பொடி போட்டுக்கிறேன். ஸோ மிளகுமே நல்ல காரம் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். நெய்யில் பண்ணுறனால நல்லா அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். பெப்பர் பொடி போடும்போது அதோட அந்த அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு சிக்கன் மசாலா அதிகமாக வேண்டாம், இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அப்படியே குக் பண்ணணும். அதை அப்படியே தூக்கி என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ 3 பேரும் இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 100 கிராம் சிக்கன் எடுத்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ கீரை பண்ணுறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அதில் அப்படியே கீரையை போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்க வேண்டியதாக. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நினைக்கிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்குன்னு தனியாக சமைக்கணும், அதுக்குன்னு நிறையா மெனக்கடணும்னு. அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்துட்டு பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம எப்படி அதை சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளே வந்து டிசைட் பண்ணி நம்மளே நமக்கு தேவையான ஒரு ஃபுட் சார்ட்டை வந்து டிசைன் பண்ணிடலாம். அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டு வாங்கி பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம பாடிக்கு எது தேவை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிடலாம். கீரை வந்து முருங்கைக்கீரையாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மருந்து அடிக்காமல் கிடைக்கும். ஊர்களெல்லாம் வீடுகளில் இருக்கும். பட் எங்களுக்கு இங்கே முருங்கைக்கீரை அவ்வளோக்கா கிடைக்காது. அதனால தான் நான் இந்த கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த கடுகு கீரை இருந்தனால இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ கீரையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அந்த கீரை லைட்டாக வதங்கி வர்ற வரைக்கும் வேக வச்சா போதும். ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட்டாலே வயிறு வந்து நல்லா ஃபில்லாக இருக்கும். எனக்கு மதியம் ஒரு 1:30 மணி 2 மணி ஆகும் பசிக்கிறதுக்கே. இடையில ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது நான் அதுக்குன்னு ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், இல்லைன்னா நட்ஸு சாப்பிடுவேன். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி நிறையா குடிப்பேன். இல்லைன்னா லெமன் இருக்குது பார்த்திங்களா, ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சு ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து குடிச்சிடுறது, சுகர் சேர்க்காமல். டீ காஃபிலாம் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டீ காஃபிலாம் வந்துட்டு எப்போவாச்சும் எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருந்தால் குட்டி கப்பில் எடுத்துக்கிடுவேன், சுகர் கம்மியாக போட்டு. மற்றபடி பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நெருக்கி கொண்டு வந்தாச்சு. 65 கீழே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி இப்போ 66 கிட்டே கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் டயட் இருந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வாக்கிங் போனோம்னா இன்னுமே 64, 63 பக்கம் வர கொண்டு வரலாம். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ சிக்கன் பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பண்ணது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கே, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது. மசாலா வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா கேரட்டு கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கேரட்டை தான் வந்து தோல் வந்து சீவிட்டுருக்கேன். எங்களால் டீ குடிக்காமல் இருக்கவே முடியல, சுகர் போட்டு குடிக்காமல் இருக்கவே முடியல அப்படின்னு. நானும் அப்படி தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஜனவரியில் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 3-4 டீயாவது குடிச்சிடுவேன், இல்லைனா காஃபியாவது. எனக்கு காஃபி அடிக்டாக இருந்தேன் அந்த டைம்லலாம். பெரிய கப்பில் காஃபி போட்டு 3-4 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு 3-4 டைமாவது குடித்தா என்ன ஆகும் நம்ம உடம்பு? நல்லா வெயிட் போட்டுருச்சு. எனக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக உப்பி போய் நல்லா வெயிட் போட்டுருச்சு.
ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே தோணி, ஐயோ வினிதா இப்படி இருந்தேன்னா இருக்கிற ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் பத்தாமல் போயிடும், ஏதாவது பண்ணி நீ குறைச்சிருன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்லையே இனி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இனிமேல் வெயிட் வந்து கெயின் பண்ணவே விடவே கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியுமே கீழே ஊற்ற தேவையில்லை, அதையுமே சூப்பு மாதிரி குடிச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வச்சாலே போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிக்கலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. தயவுசெய்து பேட் கமெண்ட் மட்டும் வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு நல்லா வயிறும் ஃபில்லாகவும் இருக்கும், வெயிட் லாஸும் ஆகும். நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நல்லா நம்ம ஃபேஸ் க்ளோ ஆகும், நம்மளோட ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், நம்மளோட தொப்பை நல்லா குறையும், நம்ம ஆக்டிவாக இருப்போம். ஏதோ நம்ம பாடியில் புதுசாக ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கும். டயர்டே இருக்காது சொல்லப்போனால். நல்லா ஆக்டிவாக இருப்போம், வீட்டு வேலையெல்லாம் நல்லா பார்ப்போம், நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம்னு வைங்களேன். அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய இன்றைக்கியான பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. ஸ்ப்ரவுட்ஸ் நிறையா எடுத்திருக்கேன், பச்சைப்பயிறு, அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், நிறைய கீரை எடுத்திருக்கேன். என்னால் இதையே சாப்பிட முடியல. சிக்கனும் கேரட் சாப்பிட்டேன், வயிறு ஃபில் ஆகிடுச்சு. அப்புறம் முக்கி அந்த கீரையை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த ஸ்ப்ரவுட் சாப்பிட்டேன். ஸோ இதை நான் காலையில் ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டுட்டேன். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது 1 மணி, இன்னுமே எனக்கு பசிக்கல. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ.